ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் 2026 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி பயிற்சி வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ அதனால 2026 இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்காக வாக்கிய கணித ஜோதிடர் மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம இன்றைக்கி உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்கள் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ இந்த நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி இருக்குல்ல, இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையிலான சனி பயிற்சி, ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுது? நான் எதனால் கேட்குறேன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நிறையா இது நடக்க போகுது, பிரளயம் நடக்க போகுது, அந்த மாதிரினா நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க 2026 ஆரம்பித்த உடனே. ஸோ பர்டிகுலராக இப்போ குரு பயிற்சியும் வரப்போகுது, இப்போ சனி பயிற்சி வேறு வாக்கிய கணிதம் அடிப்படையில் வரப்போகுது. ஸோ இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லா ஒரு ராசிக்கும் சொல்லுங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. கும்ப ராசியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போகிறார். அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி. அது குருபவனோட வீடு, சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி, நீர் ராசி. அதுக்கு நிறைய காரத்துவங்கள் உண்டு. அந்த நீர் ராசிக்கு, குருவுடைய ராசிக்கு சனி பகவான் வர்றார் இல்லையா, இது வந்து அவருடைய ஒரு சுற்றம் முடித்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர்றார். இதே ஒரு சிறப்பு தான். ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து யாரும் முதல் பயப்படாதீங்க. அவர் மேலே ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சுருக்காங்க. சனியா அசுபர் அப்படின்னு நான் வீட்டிலேயே நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட சனி பகவான் பெற சொல்லி அவனையெல்லாம் திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுருக்குமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். சொல்லப்போனால் அவங்கங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமா இருக்குது. ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க. சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வாக்கிய கணித அடிப்படையில் நடக்கிற சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுதுண்ணா? உண்மைதான். மிதுன ராசிக்கு சனி வந்து மிகப்பெரிய நண்பர் அவர் தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகங்களையும் பாகியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம், முதன்மையான கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் எங்கே வரப்போகிறாருன்னா 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. நீங்கள் ஜோதிட விதிகளில் எங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும், எந்த சித்தர்கள் பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் 10ஆம் இடத்து சனி அருமையான யோகத்தை செய்வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக நீங்கள் வந்து நல்ல உன்னதமான நிலையை அடையக்கூடியவங்க யாருன்னா 10ல் சனி இருக்கிறவங்க தான். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி வந்து மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அதாவது உங்களோட தொழில் சார்ந்தது, மிதுன ராசிக்காரர்களோட தொழில் சார்ந்தது வரப்போகிறாரு. அப்போ இனிமேல் உங்களுக்கு சம்பாத்தியத்தில் பிரச்சனையே இருக்காதுன்றதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். சம்பாத்தியம் சீராக இருந்துச்சு அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், குழந்தைகள் வளர்ப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கான பொருளாதாரம் தானே, பணம் தானே. பணம் நல்லா இருக்குன்னா உழைப்பு நல்லா இருக்கணும், உழைப்பு நல்லா இருந்தால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கனெக்ஷன். தான் அந்த வகையில் சனி பகவான் சிறப்பான யோக பலன்களை 10ஆம் இடத்துல இருந்து 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி மீனராசிக்கு வந்து, மீனராசி குருவோட வீடு, அது ஒரு சிறப்பு. அங்கே நீர் ராசியாகவும் வந்து அங்கேருந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு வந்து சிறப்பான யோக பலனை கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்து சனி அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் இந்த 10ஆம் இடத்து சனியுடைய பலன்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, அதான் நினைத்ததெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் மேலும் உங்களுக்கு நடக்கும்? குறிப்பாக அதாவது நம்ம சொல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணிவேர் எது சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா. அந்த வேலை பார்க்கும்போது உழைப்பும் சம்பாத்தியமும் சரியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆசைகளை இதுவாக இருக்கும், அதாவது வீடு கட்டுறதா இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல தொழில், சொந்தமாக நம்ம ஒரு தொழில் பண்ணணும், எத்தனை நாள் தான் இன்னொருத்தர் கைகட்டி வேலை பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொந்தமாக தொழில் பண்ணுற விஷயங்களாகட்டும், இந்த முயற்சியெல்லாம் கூட கைவிடும். நிறைய பேர்த்துக்கு திருமணம், பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று திருமணம் ஆகுறதுல டிலே இருக்கும், அல்லது மேரேஜுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவுல சிக்கல் நிறைய வரும். இது வந்து உபயராசி அப்படின்றதுனால இந்த பொதுவான அமைப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் சிக்கல்லையும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிலே ஆகிறதோ, இல்லை மேரேஜ் ஆன பின்னாடி கணவன் மனைவி உறவில் இருக்க சிக்கல்களோ, இதெல்லாமே கூட தீர்றதுக்கு வந்து 10ஆம் இடத்து சனி ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பார். பொதுவாக ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் எங்கே பிரச்சனைகள் வரும்னா பொருளாதாரம் தான். மனைவி எதிர்பார்த்ததை கணவன் செய்ய முடியல, ஸோ அதுக்கு பொருளாதாரம் வேணும். அப்போ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி வந்துட்டார். கர்ம காரகன் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நண்பராக வந்து, அதாவது மிதுன ராசிக்கு முதன்மையான நண்பர்னு சனி பகவான் தான். அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து அமரும்போது உங்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கும். அதுதான் முதல் விஷயம். அதான் ஆணிவேர். ஒரு சம்பாத்தியம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்க முடியும். என்ன வேணாலும் இருக்கட்டும். இது அது நான் சொல்ல விரும்பலை. வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பைக் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, நட்டு வாங்க போகிறீங்கன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. எல்லாமே நடக்குன்றது தான் 10ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு. ஓகே. இப்போ இது அது இல்லாமல் இப்போ இது 30 வருடத்துக்கு ஒரு முறை வர சனி பெயர்ச்சி அப்படின்றாங்க. அதாவது டிரான்சிட், சனியோட டிரான்சிட்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆமாம். அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம். ராகு, குரு, சனி, கேது இவங்கெல்லாம். ஸோ இதில் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அப்படின்னும் போது வந்து அவர் ஒரு சுழற்சியை முடிச்சு 12 ராசிகளையும் தொட்டு ஒரு ராசிக்கு திரும்ப வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு வரப்போகிறார். 10ஆம் இடமாக அது மீன ராசி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. அது ஒரு சிறப்பு தான். தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறது உன்னதமான யோகம் தான். பாக்கியசாலிகள்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களை. ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து கூடுதலாக இவங்களுக்கு கடவுள் வழிபாடு, இந்த கோயில் வழிபாடு இதெல்லாம் சொல்லணும்னா எந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு சொல்லலாம்? ஆமாம். கண்டிப்பான முறையில் வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மர் இந்த காலதேவன் சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் இவங்களை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த துளி, அதாவது நம்ம இப்போ கோச்சாரப்படி வந்து இங்கே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரு, குரு நல்ல, ராகு நல்ல நிலையில் இருக்காரு, எல்லாம் ஓகே தான். உங்களோட இந்த சுயஜாதப்படி சில பிரச்சனைகள் இருக்காங்க இல்லையா, அதை தீர்க்கிறதுக்கு நீங்கள் நரசிம்மர் வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் காலச்சக்கரம் சிறப்பான ஒரு யோகமான பலன்களை அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்றதை நம்ம அந்த சனிப்பயிற்சி வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இப்போ சனியால் ஏதாவது, ஏன்னா சனி 7ஆம் இடத்து சனி அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி ஒரு கெடுதலை தரும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. பொதுவாக அந்த சனி பயிற்சி வரதுனால கேட்குறேன். இப்போ உறவு முறைகள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரியான, அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரியான க்ரோத் வந்து இருக்கும், எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது சனியோட பார்வை தான் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயம், சனி வந்து ஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வழியில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார சனிப்படி ஏதாவது வழியில் வருமா அப்படின்னா வரதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கேட்குறீங்க. ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். அந்த வகையில் சனியுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடமான அயன போகஸ்தானமான 12ஆம் இடத்துல விழுகுது. அப்படின்னும் போது உழைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல், வீட்டை கவனிக்காமல், தூக்கத்தை கவனிக்காமல் விட்டிங்கன்னா உடம்பு கெடும். உழைப்பு கொடுப்பாரு, 24 மணி நேரம் உழைப்பு இருக்குது. இனிமேல் அது மூலிமா வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உடம்பையும் பார்த்துக்குங்க அப்படின்ற நம்ம சொல்கிறோம். 2வது அவருடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு விழுகுது, 4ஆம் இடத்துக்கு விழுக போகுது. அப்போ வண்டி, வாகனம், தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 4ஆம் இடம் தான். அந்த இடத்துல விழும்போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கொஞ்சம் உங்களோட உடலுக்கு நீங்கள் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அக்கறை கொடுக்கணும். மற்றும் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது வந்து திருமணம் மற்றும் தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசிக்கும் சனியுடைய 10ஆம் பார்வை விழுகும். அப்போ நீங்கள் இந்த விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். கரெக்டு தான்.
ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது follow இதான் இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்ததை அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். இது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணா இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை, அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதக முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா கரெக்டாக நீங்க சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை % தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.